பால் புளிக்காமல் இருப்பதற்கு ஏலக்காயை பால் காய்ச்சும் போதே அதனுடன் சேர்க்கவும். இவ்வாறு செய்தால் நீண்ட நேரத்திற்கு பால் புளிக்காமல் இருக்கும். கருவேப்பிலை செடிக்கு புளித்த தயிர் அல்லது மோர் விட்டால் நன்கு செழிப்பாக வளரும். தயிர் பாத்திரத்தின் உள்ளே தண்ணீரை விட்டு கழுவி அந்த நீரையும் விட்டு வரலாம். பால் பாக்கெட் வாங்கி காய்ச்ச நேரம் இல்லாமல் போனால் அதை தண்ணீருக்குள் போட்டு வைத்து விட்டால் 3 மணி நேரம் கழித்து கூட காய்ச்சலாம். பாலை உறைக்கு ஊற்றும் போது அதில் கொஞ்சம் அரிசி கஞ்சியை கலந்தால் கெட்டியான தயிர் ஆகிவிடும். தயிர் போட தயிர் மோரோ இல்லை என்றால் மிளகாய் வற்றலை உடைத்து பாலில் போட்டால் அடுத்த நாள் தயிர் ரெடியாகிவிடும். தயிர் தொடர்ந்து 2-3 நாட்கள் வரை புளிக்காமல் இருக்க தேங்காய் துண்டுகளை போட்டு வைக்க வேண்டும். மழை மற்றும் குளிர்காலங்களில் தயிர் உறையாது. உறையூற்றும் போது பாலை சற்று சூடாக்கி ஊற்றி ஒரு பாத்திரத்தையும் கவிழ்த்தி மூடிவிட்டால் விரைவில் உறைந்துவிடும். பாலேடு தயிர் ஏடுகளை பாட்டிலில் போட்டு குலுக்க வெண்ணெய் மோர் ஒரே சமயத்தில் கிடைக்கும். பால் அல்லது கஞ்சியில் ஏடு படராமல் இருக்க அதன் மேல் சிறிதளவு தண்ணீர் தெளித்து வைத்தால் ஏடு படியாது. குளிர்காலத்தில் கெட்டியான தயிர் கிடைக்க உறைக்கு மோர் சேர்க்கும் போது அதில் சிறிதளவு புளி உருண்டையை போட்டால் கெட்டியான தயிர் கிடைக்கும். பிரெட் துண்டுகளின் மேல் வெண்ணெயை தடவுவதற்கு முன் வெண்ணெயை சிறிதளவு பால் விட்டு நன்றாக குழைத்து பிறகு வெண்ணெயை தடவ சுலபமாக இருக்கும். வெண்ணெயும் குறைவாக தேவைப்படும். தயிர் பச்சடியில் வெங்காயம் சேர்ப்பதற்கு பதிலாக கோவைக்காயை சேர்த்தால் தயிர் பச்சடி வித்தியாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். பன்னீர் செய்யும் போது பன்னீரை வெட்டும் கத்தியை சிறிது நேரம் கொதிக்கும் நீரில் போட்டு வைத்திருந்து பிறகு பன்னீரை வெட்டினால் உடையாமல் உதிராமல் துண்டங்களாக வெட்டலாம். மழை மற்றும் குளிர்காலங்களில் தயிர் சீக்கிரமாக உறைய பாலை ஒரு ஹாட் பாக்ஸில் ஊற்றி உறை போட்டு மூடி வைத்திருந்தால் சீக்கிரம் உறைந்துவிடும். அதிக அளவு பாலாடை வேண்டுமென்றால் கொதித்த ஆறிய பாலை மூடாமல் ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் சிறிது நேரத்திலேயே அதிக அளவு பாலாடை தோன்றிவிடும்.